ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? கேரன் வேலி. அது எங்கே இருக்குது தெரியுமா? பாகிஸ்தான். அதாவது பாகிஸ்தான் பக்கத்தில் இங்கே ஒரு கொடி தெரியுது பாருங்கள், அதுதான் பாகிஸ்தான். இந்த ரிவர் தான் வந்து அதோட கேப். இங்கிட்டு நம்ம இந்தியா, அந்த ரிவர் பாகிஸ்தான். நம்ம பார்த்துருக்கீங்களா? இது வந்து கேரன் வேலி. ஒரு 2, 3, 4 வருஷமாக தான் அது ஓப்பன் டூரிஸ்ட்டுக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே யாருமே கிடையாது. கொஞ்சம் டேஞ்சர் அப்படி இப்படி அதெல்லாம் எனக்கு தெரியல. பட்டு இங்கே வர்றதுக்கு நான் கிட்டத்தட்ட இப்போ பல நாட்களையும் பல கிலோமீட்டரையும் செலவு பண்ணியிருக்கேன். என்னோடய பிளான் வந்து ஸ்ரீநகர்லேருந்து சோன்மார்க் அப்படியே போகிறது. பட் காஷ்மீர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால சரி கேரன் வேலையை ட்ரை பண்ணிடுவோம், கொஞ்சம் டைம் என்கிட்ட இருந்துச்சு. அதனால் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன். பயங்கரமாக இருந்துச்சு. பட் நம்ம ஃப்ரெண்டு ஆரோவெளியில் மீட் பண்ண ஃப்ரெண்டு வீட்டில் நேற்று தங்கிட்டு அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் பர்மிஷன் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட கடுமையான கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு 20 கிலோமீட்டர் இருந்துச்சு. அதுக்கு கூட ஒரு 2 கிலோமீட்டர் லெஃப்ட், மித்த 18 கிலோமீட்டர் இப்படி இருந்துச்சு. அதில் ஏறி எனக்கு தெரிஞ்சு அதுதான் பீக்கு நினைக்கிறேன். அந்த அங்கிட்டு ஒரு மலை தெரியுது பாருங்கள், அந்த சைடு அதுதான் பீக்கு, அந்த பர்கைன் டாப். அது முடிய நேரம் இப்படி செங்குத்தார்கள் ஏறி வந்துட்டு கரெக்டாக அந்த செக்யூரிட்டி கேட், அதாவது ஆர்மி கேட் இருந்துச்சு. அங்கே வந்தானே ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு, பின்னாடி தொங்கிக்க அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ பின்னாடி அப்லோட் பண்ணுறேன். அங்கேருந்து தொங்கிட்டு அங்கேருந்து 34 கிலோமீட்டர் இந்த கேரன் வேலைக்கு வந்துட்டேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 செக்யூரிட்டி நம்மளுடைய ஆள் ஜெராக்ஸ்லாம் எடுத்துருப்போம். எல்லோரும் ஒன்று எடுத்துகிட்டு இப்போ நான் அவரை தனியாக நடந்து வந்துட்டோன்னே எல்லாம் ஃபோட்டோ கிச்சுன்னு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கடைசியில் நம்ம இங்கே இதுதான் லாஸ்ட்டு ஒன்று, பிஎஸ்எஃப் கேட்டு ஆர்மி கேட்டோட லாஸ்ட் ஒன்று. அங்கே வந்தோடனே இந்த மாதிரி என்னை பிக் பண்ணிட்டு வந்த டிரைவர் அங்கே தமிழ்நாட்டிலேருந்து நடந்து வரான். அப்படியே வா உட்கார அப்படின்னு சேரில் உட்கார வச்சு தண்ணிலாம் கொடுத்து ஒருத்தர் தவணி உட்கார வச்சு தலையெல்லாம் மசாஜ் பண்ணி விடுறாரு. ஆனால் சும்மா இருங்க அப்படின்ற, அதாவது சொல்கிறேன் வேண்டாம் அப்படிங்க, உட்கார்றா அப்படின்னு சொல்லி செம பண்ணு. வரவில்லை 2 தமிழ்நாளெல்லாம் பார்த்தேன், திருவண்ணாமலை அவங்களெல்லாம். உண்மையிலே செம ஜாலியாக இருக்குது. ஓகே, நீங்களும் இந்த பாகிஸ்தானை பாருங்கள். பட் இதில் உண்மை என்னென்னா, மேப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மேப் இருக்குல்ல, சாரி நம்ம இதில் இருக்க மேப்பு, இந்தியாவோட மேப்பு, அது வந்து இந்தியா இருக்கிறது இன்னும் தள்ளி இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஆக்குபைடு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம மூலையில், இந்தியாவோட மூலையில், இந்த மூலையில் இருக்கோம். அதே சமயம் பாகிஸ்தான் மக்களையும் பார்க்க முடியுது. எங்கெல்லாம் பசங்க யாரோ விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, வாலிபாலா, பேஸ்கெட் பாலம். ஓகே, இப்போ நீங்களும் பாருங்கள். தான் இதுதான் ரிவர், அங்கே இருக்காங்க பாருங்கள், அது பாகிஸ்தான் மக்கள். நம்ம அந்த அங்கே இருக்காங்க பாருங்கள், லேடிஸ்லாம் இருக்காங்க. அதெல்லாம் அங்கே மஸ்ஜித் எல்லாம் இருக்குல்ல, சேம் தான். இவங்கெல்லாம் ஒரே ஆளுங்க தான், சேம் கல்ச்சராக தான் இருக்கும். பட் பிரிஞ்சது அப்படி இருக்குது. இந்த வேலி பூரா இது மேலே இருக்குது, அது ஒரு பெரிய கிராமமே. அதை நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஓகே.